இந்த ஒரு நாள் மட்டும் இளவரசன் போல அந்த பந்தள அரண்மனையிலிருந்து வரக்கூடிய அந்த திருவாபரணங்களை எல்லாம் அணிந்து கொள்கிறார் ஐயப்பன். அந்த திருவாபரண பெட்டிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் புடைசூழ காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்போடு அந்த திருவாபரண பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. சுமதீஷ், இந்த திருவாபரண பெட்டியை கொண்டு வருவது கூட ஐயப்பனே வந்து எந்த நபர் அதை கொண்டு வர வேண்டும் என்பதை தேர்வு செய்வார் என்று சொல்வார்கள். அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது? எத்தனை பெட்டிகள் வரும்? பந்தள அரண்மனையிலிருந்து மகரஜோதி தரிசனம் சபரிமலையில் நடக்கின்ற அன்றைக்கு 3 பெட்டிகள் புறப்பாடாகும். திரு ஆபரண பெட்டி வந்துவிட்டது என்று சொல்வார்கள். மொத்தம் 3 பெட்டிகள் பந்தள அரண்மனையிலிருந்து கிளம்பும். அந்த பெட்டியை சுமந்து வரக்கூடியவர்கள் கடுமையாக விரதம் இருப்பார்கள். ஐயப்பனுடைய வழிபாடு என்பதே கடுமையான விரதங்களை கொண்டதுதானே. அவ்வளவு பயபக்தியோடு சுமந்து வருவார்கள். மொத்தம் 3 பெட்டி. ஒன்று திரு ஆபரண பெட்டி. இந்த பெட்டியில தான் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் இன்றைக்கு ஒரு நாள் இளவரசனாக அரசனாக காட்சி தருவார் இல்லையா, அவருக்கு அணிவிக்க வேண்டிய தங்க கவசம், வஸ்திரம், ஆபரணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பெட்டி திரு ஆபரண பெட்டி. இன்னொரு பெட்டி வெள்ளி பெட்டி. அந்த வெள்ளி பெட்டியில என்ன இருக்கும்னா பூஜைக்குரிய பொருட்கள். சபரிமலை ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். பூஜைக்கு தேவையான பொருட்கள், நெய் போன்ற பொருட்கள் எல்லாம் இன்னொரு பெட்டியில இருக்கும். அது 2வது பெட்டி. 3வது பெட்டி கொடி பெட்டி. இந்த கொடி பெட்டியில என்ன இருக்கும்னா மாளிகைப்புறத்து அம்மனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் இந்த பெட்டியில இருக்கும். இந்த 3 பெட்டிகளும் பந்தள அரண்மனையிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் பந்தள அரண்மனையிலிருந்து கிளம்பி இருப்பார்கள். அப்படி கிளம்பிதான் இன்றைக்கு மகரஜோதி தரிசனம் நடைபெறுகிற அன்றைக்கு மாலை நேரமாக வந்து சேருவார்கள். அப்படி 3 பெட்டிகள் கிளம்பி வருகிற போது அதுல அந்த கொடி பெட்டி இருக்குல்ல, அந்த கொடி பெட்டிய மாளிகைப்புறத்து அம்மனுக்கு கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. அது ஐயப்பனுடைய சந்நிதிக்கு வராது. யார் இந்த மாளிகைப்புறத்து அம்மன்? எதற்காக பந்தள அரண்மனையிலிருந்து திரு ஆபரண பெட்டியோடு சேர்த்து அவருக்கும் ஒரு பெட்டி வருகிறது? எதுக்கு அவர்கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, ஐயப்பன் வதம் செய்தார் இல்லையா. எப்போதுமே கடவுள்கள் வதம் செய்த பிறகு அவர்கள் மனம் வருந்தினால் தன்னுடைய வைத்துக் கொள்வார்கள். உதாரணத்தை நம்ம திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துல பார்க்கலாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி காஞ்சி மாவடி வைகும் போற்றி போட்டின்னு பாடிட்டே வரும்போது சேவலும் மயிலும் போற்றின்னு சூரபத்மனுக்கும் போற்றி சொல்றோம் நம்ம. அப்படி நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது ஐயப்ப சுவாமி, என்னை தரிசிக்க வருபவர்கள் லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருடமும் வராங்க. என்றாவது ஒரு நாள், ஏதாவது ஒரு வருஷம் ஒரு கன்னி சாமி, ஒரு புது சாமி வரலன்னா அன்றைக்கு உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், அதுவரைக்கும் நீ இங்கேயே இரு என்று சொல்ல அவள் மாளிகைபுரத்து அம்மனாக அங்கே இருக்கிறாள் என்பது ஐதீகம். அப்ப 3 பெட்டிகள்ல ஒரு பெட்டியை கொண்டு போய் மாளிகைப்புறத்து அம்மன்கிட்ட கொடுப்பாங்க. அங்க எழுந்தழிப்பு அப்படின்ற ஒரு வைபவம் நடைபெறும். அம்மனுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்களை அங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. மீதி இந்த திரு ஆபரண பெட்டியும் வெள்ளிப்பட்டியும் தான் ஐயப்பனுடைய சந்நிதிக்கு வரும். பக்தர்கள் எல்லாரும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? தவக்கோலத்திலே இருக்கக்கூடிய ஐயப்பன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த திரு ஆபரண பெட்டியில் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம், வஸ்திரங்களை எல்லாம், தங்க கவசத்தை எல்லாம் அணிந்து கொண்டு, அதுவும் இன்னைக்கு மீசையோட இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ஐயப்பனை. பார்க்கவே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த திரு ஆபரண பெட்டியில என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? திருமுக மண்டலம் என்று சொல்கிற முகக்கவசம், பூரணா புஷ்கலா தேவியருடைய உருவங்கள், கடுவா என்று சொல்லப்படுகிற புலி உருவம், பெரிய வாள், சின்ன வாள், யானை உருவம், வில்வ மாலை, நவரத்ன மாலை, வெள்ளை கட்டிய வளம்புரி சங்கு, இதையெல்லாம் பந்தள அரண்மனையிலிருந்து எடுத்து கொண்டு வருவார்கள். பெட்டி
ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தை வந்து சேர்ந்து விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் ஐயப்பனுக்கு அவற்றையெல்லாம் அணிவித்து அவரை நாம் ராஜாவாக, இளவரசனாக நாம் தரிசனம் செய்ய இருக்கும். கண்டிப்பாக எப்பேற்பட்ட இறைவனாக இருந்தாலுமே ஒரு நாளாவது தன் தாய் தந்தரையினுடைய ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த திருவாபரண பெட்டியில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் அனைத்தையும் அணிந்து அவர் இளவரசராக காட்சியளிக்க இருக்கிறார். அந்த திருவாபரண பெட்டிகள் வந்து இறங்குகின்ற அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பந்தள அரண்மனையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த திருவாபரண பெட்டிகளை சூழ்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பக்தி உணர்வோடு நெக்கொருகி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திரு வீரமணி ராஜு ஐயா இணைப்பில் இருக்கிறீங்க. இப்போ இந்த திருவாபரண பெட்டியை சுமந்து வந்தார்களே, அவர்கள் சாதாரணமாக தேர்வு செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னென்ன தகுதிகள் அவர்களுக்கு இருக்கிறது? இத்தனை வருடங்கள் அவர்கள் சபரிமலைக்கு வந்திருக்க வேண்டும் என்று இருக்கிறதா? ஆமாம்மா ஆமாம்மா அது மாதிரி ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது என்னன்னா, அவர்களுடைய அந்த விரத பலன் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த விரத பலன் கூட ஒண்ணு. ஒரு திருவாபரணத்துல ஒண்ணு பெரிய விசேஷம் என்னன்னா, அந்த திருவாபரணத்தை நீங்க சாதாரணமா ஒரு பெட்டியை ஒத்தனால தூக்க முடியாது. ஆனால் அந்த கடும் விரதம் இருந்து அந்த ஆபரண பெட்டியை சுமக்கின்ற பாக்கியத்தை பெற்ற குருசுவாமிகள் அதை அப்படி தலையில அப்படி வைக்கும், அது எடுக்கிற வரைக்கும் ஒரு 5 பேர் 6 பேர் எடுப்பாங்கம்மா. ஆனா அது அவங்க தலையில அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு குருசுவாமியோட தலையில அந்த ஆபரணம் உட்காரும் பொழுது அது அப்படி பஞ்சுமா இருக்குமா. நான் அவர்களிடம் கேட்டறிந்த சில விஷயங்கள், அந்த ஆபரண பெட்டியை சுமக்கின்ற மிகப்பெரிய பாக்கியவான்களிடம் நான் கேட்டு பெற்ற சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஆபரணம் எடுக்கிற வரைக்கும் இருக்கிற வெயிட் அப்படி தலையில வச்ச உடனே பஞ்சு மாதிரி இருக்குமா. பஞ்சு எடுத்துட்டு போனா கூட கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருக்கும் சார், ஆனா திருவாபரணம் நம்மளோட வெயிட் தெரியாது அப்படின்னா, இது ஒரு சாதாரண மனிதனால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இறைவன் ஐயப்பன் தன்னுடைய திருவாபரண பெட்டியை யார் எடுக்க வேண்டும் என்று ஐயப்பன் முடிவு எடுக்கிறார் என்பதுதான் இதுல ரொம்ப சத்தியமான விஷயம். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. சுமதி ஸ்ரீ, திருவாபரண பெட்டி வந்துவிட்டது. இப்ப ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா சாமிகளினுடைய உருவங்களை பார்க்கும் பொழுது ஐயப்பனினுடைய அந்த அமர்ந்த கோலமானது வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு ஏதாவது தத்துவம் இருக்கு? சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பன் யோக பட்டம் அணிந்து அமர்ந்திருக்கிறார். இதற்கு ஹரிவராசனம் என்று. சில இடங்கள்ல நீங்க ஐயப்பனை பார்க்கும்போது அவர் வீராசனத்துல இருப்பார். வீராசனம்னா என்ன? ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு வீராசனம்னு பேரு. இப்ப சபரிமலை ஐயப்பனுடைய அந்த உருவத்தை, மூர்த்தத்தை நம்ம புதிய தலைமுறையில கூட காமிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலைக்கு யோகப்பட்டம், 2 காலையும் சேர்த்து ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்கிறாங்க இல்லையா, அவர் யோகத்திலே அமர்ந்திருக்கிறார். ஹரிவராசனம்னு பேர் இதுக்கு பேரு. நீங்க யோக தட்சிணாமூர்த்தி, யோக நரசிம்மர்லாம் போய் பார்த்தீங்கன்னா 2 காலையும் சேர்த்து அமர்ந்த நிலையில ஒரு பட்டம் கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் யோக பட்டம்னு பேரு. எந்த ஒரு தெய்வம் யோக நிலையில் இருக்கிறதோ அது யோக பட்டம் கட்டி இருக்கும். யோக தட்சிணாமூர்த்தி, யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர், இப்படி நீங்க யாரை பார்த்தாலும் இப்படிதான் அமர்ந்திருப்பாங்க. இந்த ஐயப்பனை பாருங்களேன், அவருடைய வலது கை எப்படி இருக்கு? சின் முத்திரையோடு இருக்கு. இடது கை எப்படி இருக்கு? இடது கை கொஞ்சம் வளைந்து நெளிந்து அம்பிகையினுடைய கை மாதிரி இருக்கு. நீங்க அந்த உருவத்தெல்லாம் பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு தெய்வம் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தெய்வம் தேவியரோடு, தன் தேவியோடு ஒரு தெய்வம் இருந்ததுன்னா அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கருணையோடு அருள் செய்யும். அதனாலதான் கோவில்கள்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அம்பாள் பேரை முதல்ல சொல்லி அப்புறமா சுவாமி பேரை சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாதர், நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். இப்ப ஐயப்பன் தனியா இருக்கிறாரே, கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் போனா கொடுத்துருவார். ஆனா ஐயப்பன் அங்கே தவக்கோலத்தில் தனியாக இருக்கிறாரே, நம்ம மேல கருணை இருக்காதோ அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்றதுனாலதான் அந்த வடிவமே யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார். யோகப்பட்டம் அமர்ந்து கட்டி இருக்கிறார். அந்த கையை பாருங்க, ஒரு கை சின்முத்திரையோடு இருக்கிறது. சின்முத்திரை யாருக்கு உரியது?
சின்முத்திரை சிவபெருமானுக்கு உரியது. அந்த திரு ஆபரண பெட்டியை அவர்கள் தலையிலே சுமக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கருடன் கூடவே வருவார். அது ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய அதிசயம். கிருஷ்ண பந்து பையுடை நாகப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு அப்படின்னு பாடினாரே ஆழ்வார். அந்த கருடன், பெருமாளினுடைய கொடியிலே இருக்கக்கூடிய அந்த கருடன் பந்தள அரண்மனையில திருவாபரண பெட்டி கிளம்புச்சுன்னா கூடவே வருவார். இன்னைக்கு கோவில்கள்ல கும்பாபிஷேகத்துல நம்ம பார்க்க முடியும். கருடன் வந்துட்டாரன்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி சுமக்கிறவர்கள் இந்த சன்னிதானத்தை நோக்கி வருகிற போது ரொம்ப வேகமா ஆடிக்கிட்டே வருவாங்க. அது வரைக்கும் மெதுவா நடந்து வருவாங்க. பந்தள அரண்மனையிலிருந்து கிளம்பி வருகிறவர்கள் மெதுவாக நடந்து வருவார்கள். சன்னிதானத்தை நோக்கி பெட்டி கிளம்புகிற போது வேகமா ஆடிக்கிட்டே வருவாங்க. இதுக்கு தேவதா ஆட்டம் என்று பெயர். ஐயா வீரமணி ராஜு அவர்கள் பேசுகிற போது சொன்னார் இல்லையா, கனமான பெட்டிகள், ஆனால் அவர்கள் அதை சுமக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஐயப்பனுடைய அருள் இல்லாமல் அதை செய்ய முடியாது என்று தலையில ஏத்தி வச்சு சன்னிதானத்துக்குள்ள வரும்போது ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. அதுக்கு பேரு தேவதா ஆட்டம் என்று பெயர். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த தேவதா ஆட்டத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப ஐயப்பனுடைய வடிவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு கை சின்முத்திரை காட்டிக் கொண்டிருக்கிறது. அது சிவபெருமானுடைய அருளை கொடுப்பதாக இருக்கிறது. இன்னொரு கை அம்பிகையை போல வளைந்திருக்கிறது. அப்படின்னா சிவசக்தி சொரூபமாக ஐயப்பன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், ஐயப்பனுடைய அவதாரத்தை பற்றி பேசுகிற போதெல்லாம் எல்லாரும் சொல்றது ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் ஐயப்பன். இன்னைக்கு நான் விளக்கம் கொடுக்குறேங்க. பக்தி இலக்கியத்தை நாம் சரியாக படிக்காமல் நம்முடைய சிற்றறிவிற்கு ஏற்றவாறு நாம சில விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கோம். ஐயப்பனுடைய அவதாரம் மிக தெளிவாக சொல்கிறது. பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்கிறார். நல்லா கவனிங்க. பெருமாள் மோகினிய அலங்காரம் பண்ணிக்கல, மோகினிய அவர் அலங்காரம் பண்றார். எங்க? ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசியின் போது பகல் 10 ராப்பத்து நடக்கும் இல்லையா, அப்ப 10வது நாள் அவர் மோகினியாக அலங்காரம் செய்கிறார், பெண்ணாக வேடமிடுகிறார். இங்க அவர் பெண்ணாக அலங்காரம் செய்யல, அவதாரம் செய்கிறார், மோகினியாக அவதாரம் செய்கிறார். இப்போ எங்க சித்திக்கு பையன் பிறந்தா எனக்கு தம்பி, அதுவே பொண்ணா இருந்தா தங்கச்சி, அண்ணன் அண்ணன் பொண்ணா இருந்தா அக்கா இல்லையா? இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்ப பெருமாள் ஆணாக இருக்கிறார். ஆணாக இருக்கும் போது அவர் பெருமாள், அவர் பெண்ணாக அவதாரம் எடுக்கிற போது பெருமாளினுடைய சகோதரி இல்லையா? பெருமாளின் சகோதரி யாரு? பார்வதி தேவி. பார்வதி தேவிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அரி. நம்ம என்ன தப்பா நினைச்சுக்கிறோம்னா, அரிக்கும் அரணுக்கும் பிறந்தவர் ஐயப்பன், அரிக்கும் அரணுக்கும் பிறந்தவர் ஐயப்பன், அரண்னா சிவபெருமான், அரினா பெருமாள், ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர். அப்படி அல்ல. இதை அப்பர் சுவாமிகள் திருப்பயிற்றூரில் பாடுகிற, திருப்பயிற்றூருக்கு போறார் அப்பர் சுவாமிகள், அங்க அவரு ஐயப்பனை பற்றி பாடி இருக்கிறார். திருவையாருக்கு வர்றார், திருவையாறுல வந்து பாடுறார், அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரன்னா இருக்கே. முடிச்சிட்டார். என்ன சொல்றது தெரியுமா? பா என்னப்பா அரினா நீங்களா பெருமாள் பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்ல, அரி என்பது யாரை குறிக்கிறது தெரியுமா? இந்த இடத்துல பார்வதி தேவியை குறிக்குது. ஏன் குறிக்குது? அண்ணன் மனைவி அன்னி, பொன்னன் மனைவி பொன்னி, எழிலன் மனைவி எழிலி. அது போல அரண் என்கிற சிவபெருமானுடைய மனைவி அரி என்று அப்பர் சுவாமிகள் திருவையாறிலே பாடுகிற போது விளக்கம் கொடுக்கிறார். அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரன் இருக்கே. அப்ப நமக்கு என்ன புரியுது? சிவபெருமான் ஆணாக இருக்கிறார், பெருமாள் மோகினியாக பெண்ணாக அவதாரம் எடுக்கிறார். அலங்காரம் பண்ணல. அலங்காரம் பண்ணாதான் மாறுவேடம் ஆண். அவர் அவதாரம் எடுக்கிற போது பெருமாளினுடைய சகோதரி பார்வதி தேவியாக மாறுகிறார். அரணுடைய மனைவி அரி என்கிற பார்வதி தேவிக்கு பிறந்தவர் தான் ஐயப்பன் என்பதை தயவு செய்து ஐயப்ப பக்தர்களாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாம தானே இப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்க தெரியாம தானே என்னமோ சொல்றாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய சிற்றறிவுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு கடவுள் இப்படித்தான் என்று நாம் முடிவு செய்து விட முடியாது. ஐயப்பன் அமர்ந்திருக்கிற அந்த கோலமே சிவசக்தி சொரூபமாக அமர்ந்திருக்கிறார். சின்முத்திரை வைத்திருக்கிறார். ஆணவம் கண்மம் மாயை விட்டுவிட்டு என்னுடைய ஆத்மா பரம்பொருளை போய் சேருகிற இந்த சின்முத்திரை வலது கையில் இருக்கிறது, சிவனுடைய அம்சம். இந்த இடது கை பாருங்கள், வளைந்து நெளிந்து அம்பிகையினுடைய கையை போல இருக்கிறது, அது சக்தியுடைய அம்சம். இந்த பக்கம் இருப்பது அரண் சிவபெருமான், இந்த பக்கம் இருப்பது அரி பார்வதி. அந்த அரணுக்கும் அரிக்கும் பிறந்த ஹரிஹர சுதன்தான் ஐயப்பன் என்பதை இனியாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.